அன்று நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பவித்ரவல்லி அவர்கள் பவித்ரவல்லி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த வெற்றியை தேடி தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று மாலை 4 மணியிலிருந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சார பயணத்தை நடத்திவிட்டு நிறைவாக தாராபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம் தானே கிடைத்திருக்கிறது என்று ஒரு ஏக்க பெருமூச்சனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வந்திருக்கக்கூடிய ஆசை என்ன ஆசை என்று கேட்டால், ஒரு அரை மணி நேரமாவது பேசாமல் இப்படியே நின்று கொண்டு உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்ற அந்த நிலை என்னுடைய உள்ளத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய முகத்திலே தோன்றக்கூடிய முக மலர்ச்சி, அதன் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி, எழுச்சி, ஆர்வம், ஆரவாரம், உங்கள் அன்பு, பண்பு, பாசம், பணிவு, பரிவு அத்தனையும் ஒன்றாக சேர்த்து நிச்சயமாய் உறுதியாய் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய உதயசூரியன் உதிக்கத்தான் போகிறான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு சாட்சியமாய், சான்றாய் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த 14ஆம் தேதியிலிருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை நான் தொடங்கி இந்த தொகுதியோடு 32 தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை நான் நடத்தியிருக்கிறேன். 32 தொகுதிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 சட்டமன்றங்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் 6 சட்டமன்றங்களை கூட்டி பார்த்தால் 208 சட்டமன்றங்களை நான் தொட்டிருக்கிறேன். உரையாற்றிய இடங்கள் 350. இடையிடையிலே மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சிகள் 84. பொதுக்கூட்டங்களை பொறுத்தவரையில் 31. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நான் பயணித்திருக்கக்கூடிய நேரம் இவற்றையெல்லாம் உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்லி, அதே போல பயணித்திருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு என்று கேட்டால் 6553 கிலோமீட்டர் இதுவரையிலே நான் பயணித்திருக்கிறேன். எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தாராபுரம் பகுதிகளில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு நான் ஹெலிகாப்டரில் பறந்து வந்து விடவில்லை. அதற்காகத்தான் இதை குறிப்பிட்டு சொன்னேனே தவிர வேறல்ல. என்னுடைய சுயபுராணத்தை பாடிட வேண்டும் என்பதற்காக அல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக ஹெலிகாப்டர் என்று சொன்னாலே உங்களுக்கு விவரம் தெரிந்து விடுகிறது. ஆக ஹெலிகாப்டர் என்றால் ஜெயலலிதா, ஜெயலலிதா என்றால் ஹெலிகாப்டர் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. ஆக மக்களை சந்திக்க பயப்படுகிறார், மக்களை காண அஞ்சுகிறார், மக்களுடைய பிரச்சனையை கேட்க தவிர்க்கிறார். ஏற்கனவே நீங்கள் செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு பகுதிகளில் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் பெருமக்கள் உள்ளே செல்ல முடியல வாக்கு சேகரிக்க. ஆளுங்கட்சியுடைய வேட்பாளர்கள் ஓட்டு கேட்க முடியல, விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், கேள்வி மேலே கேள்வி தொடுக்கிறார்கள்.
சொன்ன உறுதிமொழிகள் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய சொந்த தொகுதிகளே அவரை உள்ளே விடாமல் விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், இந்த தேர்தலில் நிச்சயமாய் உறுதியாய் மத்தியில் அமைய இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பொறுத்தவரையில், எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் மக்களை சந்திக்க துணிச்சலோடு வருகிறோம், தெம்போடு வருகிறோம். அதே நேரத்தில் உரிமையோடு வருகிறோம், உணர்வோடு வருகிறோம், ஓட்டு கேட்கிறோம். எந்த அடிப்படையில் என்று கேட்டால், இதே தொகுதியில குறிப்பாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது 12 கோடி ரூபாய் செலவில் தாராபுரம் நகர பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் கோட்ட பொறியாளர் அலுவலகமாக தரம் உயர்த்தி வழங்கப்பட்டது. மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் வட்டார போக்குவரத்து கழக அலுவலகமாக தரம் உயர்த்தப்பட்டது. கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டித்தரப்பட்டது. நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டன. 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. தாராபுரம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டது. கொடுமுடி மூலனூர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலனூர் பேரூராட்சி வழியாக கன்னிவாடி வரை இருக்கக்கூடிய கிராமங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 22 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டது. 4 கோடியில ஓத்தமாந்துறையிலே பாலம், 2 கோடியில இடைக்காடு தீவில் பாலம், 4 கோடி மதிப்பீல மயில் ரங்கத்திலே பாலம், 4.5 கோடி மதிப்பீட்டிலே பிரமியம் அருகிலே பாலம். இது தவிர நல்லதங்கால் ஓடையின் குறுக்கே கரையூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். வேளாம்புடி ஊராட்சியில் மேட்டுப்பாளையம் பாப்பாத்துறையை இணைக்கக்கூடிய வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம். தாராபுரம் சின்னக்காம்பாளையம் ஒரு வழிச்சாலை 15 கோடி ரூபாய் செலவில். கன்னிவாடியில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி தரம் வழங்கப்பட்டது. பொன்னிவாடி, ஏதுகாம் வலசு ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி வழங்கப்பட்டன. 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 110 முழு திறன் கொண்ட கீழ்கண்ட துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. வடுகப்பட்டி துணை மின் நிலையம், கொளத்துப்பாளையம் துணை மின் நிலையம் 75 லட்சம் ரூபாய் செலவிட தாயம்பாளையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டன. குண்டடம் மற்றும் ஈஸ்வரம்பாளையத்தில் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. குங்குமபாளையத்தில் புதிதாக கால்நடை மருத்துவமனை கட்டப்பட்டது. மூலனூர் ஒன்றியத்தில் நல்லதங்கால் ஓடையின் குறுக்கே 32 கோடியில அணை கட்டப்பட்டது. ஆக இவைகளையெல்லாம் செஞ்சிருக்கோம். ஆக செஞ்சதை உங்களிடத்தில் சொல்லுகிறோம். ஆக அந்த துணிவோடு துணிச்சலோடு தெம்போடு அந்த ஆற்றலோடு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். இதை எதற்காக நான் பட்டியலிட்டு குறிப்பிட்டு சொன்னேன் என்று கேட்டால், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஜெயலலிதா தலைமையிலே பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. ஆக இந்த 3 ஆண்டு காலத்தில் இப்படி நான் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தி உங்களிடத்தில் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னேன். அதுபோல் ஒரு திட்டத்தை அவர்களால் ஆதாரத்தோடு எடுத்து சொல்லக்கூடிய யோகியதை, அந்த தகுதி, அந்த தெம்பு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உண்டா? கிடையாது. ஆக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். அது மட்டுமல்ல, இதே வட்டாரத்தில் இதே மாவட்டத்தை சார்ந்த இதே தொகுதிக்குட்பட்டு இருக்கக்கூடிய மறைந்த நம்முடைய அன்புக்குரிய கோவை செழியன் அவர்கள், அவர் மட்டுமல்ல
அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பலர் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து முதல்வராக இருந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார்கள். என்ன வேண்டுகோள் என்று கேட்டால், கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயம் முற்பட்ட வகுப்பில் இருக்கிறது. எனவே அந்த நிலையை மாற்றி பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அந்த கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் கொங்கு சமுதாயத்தை, கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்த்த காரணத்தால் தான் கல்வியில, வேலை வாய்ப்பில இன்றைக்கு பல உரிமைகளை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக அந்த சமுதாயம் மட்டுமல்ல, அருந்ததியர் சமுதாயத்திற்கு 3%, அதே போல இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5% என்று எந்த சமுதாயமாக இருந்தாலும் சமூக கண்ணோட்டத்தோடு சமூக நீதி அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்று ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்திலே தான் விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் முழுமையாக தள்ளப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த கடன் 1 கோடியோ 2 கோடி அல்ல, 5 10 கோடி அல்ல, 100 500 கோடி அல்ல, 1000 2000 அல்ல, 7000 கோடி. ஆக 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வேன் என்று 2006 5ஆம் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அளித்த உறுதிமொழி, வாக்குறுதி, அதை ஆட்சிக்கு வந்தவுடன் தன்னுடைய கோப்பிலே 2வது கையெழுத்து உறுதிமொழி காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் இந்த திட்டம் தான், இந்த கடன் தள்ளுபடி தான். நான் அப்பொழுது அங்கிருந்த அமைச்சர்கள், அங்கிருந்த அதிகாரிகள் கூட சொன்னார்கள், 1 கோடியோ 2 கோடி அல்ல, 7000 கோடி என்றார்கள். சிலர் இன்னொன்றையும் சொன்னார்கள். என்ன என்று கேட்டால், இதில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தான் அதிகம் பயன்பெற போகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது கலைஞர் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு கவலை இல்லை, நான் தேர்தல் உறுதிமொழி தந்திருக்கிறேன். எனவே அவர்கள் அதிமுக காரர்களாக இருந்தாலும் சரி, ஏன் திமுக காரர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. எனவே அவர்கள் அத்தனை பேரையும் நான் கட்சிக்காரர்களாக பார்க்கல, ஒட்டுமொத்தமாக என்னுடைய தமிழகத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. அதேபோல் விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வரையில வட்டியில்லா கடன் ஏற்கனவே 89-90 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய ஆட்சி திமுக ஆட்சி. அதே விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய காலம் ஒன்று உண்டு. அப்பொழுது 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மின்சார கட்டணத்தை. ஆனால் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். விவசாய பெருங்குடி மக்களே, நீங்கள் மின்சார கட்டணத்தை 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இனிமேல் திமுக ஆட்சி இப்போ, ஆக என்னுடைய ஆட்சியில இனி மின்சார கட்டணமாக 1 பைசா கூட செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இலவச மின்சாரம் என்று அறிவித்து அதை நிறைவேற்றி தந்தார்கள். அதேபோல் கழிவுநீரில் விவசாயம் செய்தால் தண்டல் தீர்வை ஏக்கருக்கு 100 ரூபாய் இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் ரத்து செய்தார்கள். பழைய மின் மோட்டார்களை மாற்றி புது மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் மானியம், தொழில்நுட்ப கருவியை விவசாயத்துறை மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டன. ஆக இப்படி பல்வேறு திட்டங்கள். கரும்பு விலையில் வாகன வாடகையை கணக்கிடாமல் அன்றைக்கு வயல் விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் 3,500 என நிர்ணயம் செய்ய கரும்பு விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் தன்னிச்சையாக 2,600 என அறிவித்தது. ஆனால் கொடுப்பதோ 2,250. ஆக புகார் கொடுத்து இதுவரையில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. கலைஞர் ஆட்சி நடந்தப்போ அவர்களெல்லாம் அழைத்து பேசுவார்கள், முத்தரப்பு பேச்சு நடந்தோம். ஆக அந்த கோரிக்கை ஏற்று அதற்கு பிறகுதான் அந்த திட்டங்களை அறிவிப்பது வழக்கம். ஆனா இப்போ அதிமுக ஆட்சியில ஒரு முறை கூட பேச்சுவார்த்தை நடக்கல, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக
நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் இப்படிப்பட்ட கொடுமையான அக்கிரமமான ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திட வேண்டும். அது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்று தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிறார். வேலூர் தொகுதியில, ஆரணி தொகுதியில அவர் பிரச்சாரத்தை நடத்துகிற போது ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். பிஜேபியை விமர்சிப்பதாக கருதி கொண்டு ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இலங்கை தமிழர்களை பற்றி இல்ல, மீனவர்களை பற்றி இல்ல என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நேற்று முன்தினம் கரூரில் இதே முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இதையெல்லாம் குறிப்பிடல. 2 நாட்களுக்கு முன்பு நேற்று முன்தினம் கரூரில் பேசுகிற போது காவேரியை மட்டும்தான் தொட்டு பேசுகிறார். காவேரி நதிநீர் பிரச்சனை பற்றி பிஜேபி தேர்தல் அறிக்கையில் வெளியிடவில்லை என்று நேற்று முன்தினம் சொல்லுகிறார். ஆனால் திடீரென்று இன்று இலங்கை பிரச்சனை, மீனவ பிரச்சனையை பற்றி பேசுகிறார். ஆக நான் நேற்று நாமக்கல்லில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு கேள்வியை முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆக நான் பேசியதை நீங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்கலையோ, ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடாமல் கலைஞர் தொலைக்காட்சியில என்னுடைய பேச்சை கேட்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்போ கூட அவர் ஹெலிகாப்டரில் வந்து வேலூரில் ஆரணியில பேசிவிட்டு போய்விட்டார். இப்ப போயஸ் தோட்டத்தில் தான் இருப்பார். இப்போ கூட என் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். கேட்டால் இதற்கு தயவு செய்து விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேற்று நான் நாமக்கல்லில் பேசுகிற போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் நேற்று முன்தின கரூரில் பேசுகிற போது காவேரி பிரச்சனை மட்டும் பேசி இருக்கிறீர்களே, ஏன் இலங்கையை பற்றி பிஜேபி சொல்லாதத, அதே போல் மீனவர்களை பற்றி பிஜேபி அறிக்கையில் குறிப்பிடாதத ஏன் பேசல என்று கேட்டேன். ஆனால் இன்றைக்கு அதை பேசி இருக்கிறார். இப்போ கேட்கிறேன், அப்போ இலங்கையை பேசுகிறார், மீனவர் பிரச்சனை பேசுகிறார், காவேரி பிரச்சனை பற்றி பேசுகிறார். இப்போ ராமர் கோவில் கட்டுகிற பிரச்சனை பற்றி பேசி இருக்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பிஜேபி தேர்தல் அறிக்கையில. அது பற்றி ஜெயலலிதா கேட்கக்கூடிய அந்த சக்தி அவருக்கு வருமா? வராது. என்றால் ராமர் யார்? அவர் கடவுள், மறுக்கல. ராமருக்கு எங்கு வேண்டுமானாலும் அங்கே நீங்கள் கோவில்களை எழுப்புங்கள், கோவில்களை கட்டுங்கள், எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. தலைவர் கலைஞர் பராசக்தி திரைப்படத்தில் குறிப்பிடுவாரே, கோவில்கள் கூடாது என்பதில் எங்கள் கொள்கை, ஆனால் கோவில்கள் கொடியவர்கள் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது, இதுதான் திமுகவின் கொள்கை, எங்கள் கொள்கை என்று கலைஞர் அறிவிப்பார். ஆக ராமருக்கு கோவில் கட்டுவதை தடுக்கல. ஆனால் 400 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய பாபர் மசூதி இடித்து தள்ளிவிட்டு அந்த இடத்துல கோவில் கட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதே ராமர் கோவில் கட்ட பாபர் மசூதியை இதே பாரதிய ஜனதா கட்சியினர் திட்டமிட்டு சதி செய்து RSS துணையோடு அந்த பணியை நிறைவேற்றிய நேரத்தில், பாபர் மசூதி இடித்து தள்ளிய நேரத்தில், அன்றைக்கு அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்த, இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்த தலைவர் யார் என்றால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் அதை ஆதரித்து முதலில் குரல் கொடுத்த தலைவர் யார் தெரியுமா? அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். கடல் சேவை ஆதரித்தார். தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்திலே பங்கேற்று அதை ஆதரித்து பேசியிருக்கிறார். நான் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததுன்னு பேசல. நமது எம்ஜிஆர் பத்திரிகை அதிமுக அதிகாரபூர்வமான ஏடு. அந்த பத்திரிகையில் இந்த செய்திகள் வந்திருக்கிறது. என்னிடத்தில் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. நான் பேசியது தவறு என்று முதலமைச்சர் கருதுவார் என்று கேட்டால், அவர் தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு போடுங்கள், நீதிமன்றத்திற்கு நான் வரேன். ஜெயலலிதாவை போல பெங்களூர் நீதிமன்றத்தில் வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார், அதுபோல் வாங்க மாட்டேன். தெம்பா துணிச்சலா நான் வருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இன்னும் கேட்கிறேன், இன்றைக்கு கூட்டணி, நாம் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைத்திருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு பிஜேபி அது ஒரு கூட்டணி வச்சிருக்கு, அது தனி, அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா கூட்டணி அமைச்சாங்க, இடதுசாரிகளோடு மட்டும் கூட்டணி இருந்துச்சு.
ஆனா கடைசி நிமிடத்தில் அந்த 2 கட்சிகளை கழட்டி விட்டார்கள். என்ன காரணம்? ஒரு கூட்டணியில் இருக்கிற போது கட்சிகளை கழட்டி விடுகிற போது ஒரு காரணம் இருக்கணும். தொகுதி உடன்பாட்டில் சிக்கல். ஆக இந்த தொகுதி அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மறுக்கிறோம். அல்லது தொகுதி எண்ணிக்கையிலே பிரச்சனை. ஆக அப்படி வருகிற போதுதான் பேச்சுவார்த்தை முறிஞ்சு கூட்டணிகள் உடையும். இதுதான் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்கல, பேச்சுவார்த்தையும் நடக்கல. திடீரென்று அம்மையாருடைய தூதுவர்களாக 2 அமைச்சர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களை போய் சந்தித்து நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக பிரிவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக என்ன காரணம்? இதைத்தான் நான் மட்டும் அல்ல, அந்த கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆக பிஜேபியோடு கூட்டு சேருவதற்காக இப்போவே என்னை கழட்டி விட்டிருக்கிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாக அவர்கள் அந்த உணர்வை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்? அம்மையார் ஜெயலலிதாவுடைய உற்ற நண்பர் என்பது மட்டுமல்ல, அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலிலே தான் எல்லோரும் போய் விடுவார்கள். ஆனால் அதே ஜெயலலிதா யார் காலிலே போய் விடுவார் தெரியுமா? சோ ராமசாமி அவர்கள் காலிலே போய் விடுவார். ஆசீர்வாதம் பெற்ற பத்திரிகையில நீங்க பார்த்திருப்பீங்க, முதலமைச்சரான உடனே போய் தடுக்க முடியல அவங்கள, அதனால கொஞ்சம் குடிஞ்சு அப்படி ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறாங்க. ஆக நடந்ததா இல்லையா? பத்திரிகையில் செய்தி வந்துச்சா இல்லையா? படம் வந்துச்சா இல்லையா? வந்தது. ஆக உற்ற நண்பர், ஆலோசகர். ஆக அந்த சோ எனக்கு வேண்டியவர் தான், எனக்கு நண்பர் தான். ஏன் தலைவர் கலைஞருக்கே வேண்டியவர் தான். அவருடைய வீட்டு திருமணத்துக்கு கூட நேராக வந்து தலைவரிடத்தில் அழைப்பு கொடுத்தார், எனக்கு அழைப்பு கொடுத்தார், நாங்கள் எல்லாம் போனோம். ஆனால் உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா வரல. என்ன காரணம்னா கலைஞர் வருகிறார் என்று தெரிந்துகிட்டு வரல. ஆக இது உண்மை. சரி, அது போகட்டும். பாஜகவோடு சோவுக்கு என்ன தொடர்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏற்கனவே அத்வானி அவர்களோடு நெருங்கி தொடர்பு வச்சிருந்தவர். அவருடைய துக்ளக் விழாவிற்கெல்லாம் தொடர்ந்து அத்வானி அவர்கள் வருவார்கள், ஆண்டு விழா நடக்கிற போதெல்லாம். அதே போல இப்பொழுது மோடியும் வந்து விட்டு போனார். அந்த மோடிக்கும் இவர் நண்பர் சோ. ஆக மோடியினுடைய ஆலோசகராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆலோசகராக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சோ அவர்கள் இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக அந்த சோ தன்னுடைய வார பத்திரிக்கை, மன்னிக்கும் மாதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பத்திரிக்கை துக்ளக் பத்திரிக்கை. அந்த துக்ளக் பத்திரிகையில இந்த வாரம் கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? முக்கியமான கட்டுரை. பிஜேபி நிற்கக்கூடிய இடத்துல பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள், பிஜேபி நிற்கக்கூடிய இடத்துல பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள். அடுத்து முக்கியம், பிஜேபி நிற்காத இடங்கள்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள். ஆக பிஜேபி அதிமுக கூட்டணியா? இல்லையே. பிஜேபியோட கூட்டணி யார் யார் உங்களுக்கு தெரியும். மதிமுக, பாமக, தேமுதிக. ஆக இப்படி அந்த கட்சிகள் தான் கூட்டணி. ஆக அதையெல்லாம் விட்டுவிட்டு பிஜேபி நிற்காத இடத்துல அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து இன்னொன்று சொல்லுகிறார், பிஜேபி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு ஓட்டே போடாதீர்கள். இதுதான் முக்கியம். என்றால் அது பயனில்லாமல் போய்விடும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் எம்டிஎம்கேக்கு, பிஎம்கேக்கு, டிஎம்டிகேக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று சோ வெளிப்படையாக தன்னுடைய கட்டுரையில் எழுதுகிறார் என்று சொன்னால், ஆக ரகசிய தொடர்பு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்பது இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, அதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அண்மையில இந்த மின்சாரத்தை பற்றி பேசுகிற போது, மின் தட்டுப்பாட்டை பற்றி பேசுகிற போது போய் என்னென்ன சொல்லுகிறார்? இதற்கெல்லாம் திமுக தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மின் உற்பத்திக்கான திட்டங்களை தீட்டல என்று ஒரு புழுக, ஒரு பொய்ய கூட்டங்களில் தொடர்ந்து பேசுகிறார். என் கையில் இருப்பது ஆர்டிஐ. ஆர்டிஐ என்பது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டம். இது என் கையில் இருக்கு. ஆக ஒரு மேற்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு நண்பர்
அவர் இந்த தகவல் உரிமை சட்டத்திற்கு கடிதம் எழுதி இந்த தகவலை பெற்றிருக்கிறார். இது தமிழ்நாடு மின் உற்பத்தி மேற்பார்வை பொறியாளர் அவர்தான் இதை தகவலாக தருகிறார். ஆக தமிழ்நாடு மின் உற்பத்தி மேற்பார்வை பொறியாளர் என்பது மின்சார வாரியத்திற்கு எவ்வளவு தொடர்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மின்சார வாரியத்தில் இருந்த கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மேட்டூர் அலகு அனல் மின் நிலையம் துவங்கியது 23/3/1989. மேட்டூர் அலகு 4 அனல் மின் நிலையம் தொடங்கியது 27/3/1990. வடசென்னை அனல் மின் நிலைய திட்ட நிலை 1 210 மெகாவாட் திறன் கொண்ட 3 அலகுகளும் 1/7/99 தொடங்கப்பட்டுச்சு. இதெல்லாம் எந்த ஆண்டு என்று கேட்டால் 89. இதெல்லாம் எந்த ஆண்டு என்று கேட்டால் திமுக ஆட்சி இருந்தப்போ. இதை நான் சொல்லல, தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் ஆதாரங்களோடு இதை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதை விட முக்கியமாக ஒரு தகவல் என்னவென்று கேட்டால், அதிமுக ஆட்சி அதாவது 2011க்கு பிறகு தொடங்கப்பட்ட அனல் மின் திட்டங்கள் பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆக நாங்கள் மின் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறோம் சொல்றாங்களே, இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் ஆர்டிஐ அனுப்பி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக இது ஒரு புறம் இருந்தாலும் திமுக ஆட்சியில 2006-2011 துவங்கப்பட்ட மின் திட்டங்கள் பற்றிய ஒரு பட்டியலே என்னிடத்தில் இருக்கு. அந்த பட்டியலை முழுசா படிக்க நேரம் இல்லை, எனவே தலைப்புச் செய்திகளாகவே நான் சொல்லுகிறேன். அதாவது 8/12/2006, 2/5/2007, 26/6/2007, 15/10/2007, 14/7/2008, 14/2/2009. ஆக இப்படி பல திட்டங்கள் திமுக ஆட்சியில தொடங்கப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக அந்த பொறியாளர், மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து மின்சார வாரியத்தில் சதி என்று இப்பொழுது திடீரென்று ஒரு புது கரடி விடுகிறார். நான் கேட்கிறேன், மின்சார வாரியத்தில் சதினா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார்? ஜெயலலிதா. முதலமைச்சர் என்பது மட்டுமல்ல, காவல்துறை, உளவுத்துறை யார் வச்சிருக்கா? ஜெயலலிதா. ஆக உளவுத்துறை வச்சிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு சதியை பற்றி முன்கூட்டியே தெரியாதா? அப்படியே சதி ஏற்பட ஒரு முயற்சி நடந்தால் அதை தடுத்திருக்க வேண்டாமா? ஆக இதெல்லாம் செய்யாத காரணத்தினால அவர் எப்படி முதலமைச்சராக தொடர்ந்து நீடிக்க முடியும்? வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார். இருந்த நிலையில் அவர் முதலமைச்சராக எப்படி ஒட்டியிருக்கலாம்? மானம் இருந்தா, மரியாதை இருந்தா, உள்ளபடியே அதை உணரணும்னா முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆக இதைத்தான் நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே சதி சதி என்று சொல்லி இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்கிறாரே தவிர, ஆக சதி சதி என்று வருகிற போது ஜெயலலிதா சதி செய்திருக்கக்கூடிய சதிகளை எல்லாம் கூட என்னால் பட்டியலிட்டு குறிப்பிட்டு காட்டிட முடியும். ஆக இப்போ தோல்வி பயம் வந்திருக்கு, அதனால்தான் இப்போ சதி சதி என்று அவர் தொடங்கி இருக்கிறார். ஏன் இது ஜெயலலிதா பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினார, எம்ஜிஆரை கவிழ்க்க சதி செய்தவர் ஜெயலலிதா. 1989 சட்டமன்ற தேர்தல் நடந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு மோரிலே விஷம் வைத்து கொன்று விட்டார் வி.என். ஜானகி என்று சொல்லி சதி செஞ்சவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதே போல 1996 நாடாளுமன்ற தேர்தலின் போது மூப்பனார் சதி செஞ்சு ராஜீவ்காந்தியை கொன்றார் என்று குற்றம் சொன்னவர் தான் ஜெயலலிதா. மாநில கவர்னர் பதவியில் இருந்த சின்னாரெட்டி தன்னிடம் தவறுதலாக நடந்து கொண்டார் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலே இப்படி சொன்னாரே, இதுதான் ஜெயலலிதாவுடைய சதி. அதேபோல் 2004 நம்மோடு காங்கிரஸ் கூட்டணி இருந்து போட்டியிட்ட நேரத்தில் அப்பொழுது நம்முடைய சோனியா காந்தி அவர்களை பற்றி இதே ஜெயலலிதா என்ன சொன்னார்? பட்டவர்த்தனமாக சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சோனியா காந்தி
பதிபக்தி இல்லாதவர் என்று சொன்னவர் ஜெயலலிதா. ஆக மத்திய அரசு சரி செய்கிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார். போகரை பார்த்தால் மின்வெட்டுக்கு காரணம் இங்கே நீங்கள் வீற்றிருக்கிறீர்களே நீங்கள் தான் காரணம் என்று சொன்னாலும் ஜெயலலிதா சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக அந்த நிலையை இன்றைக்கு ஜெயலலிதா அடைந்திருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குழுமி இருக்கக்கூடிய கூட்டம், ஏன் குழுமி இருக்கக்கூடிய கூட்டம் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டால் இது கூட்டிய கூட்டம் அல்ல, இது கூடிய கூட்டம். வெளிப்படையாக கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் 500 ரூபாய் பேட்டாக்கா வந்திருக்கிறீங்க இல்லையே? பிரியாணி பொட்டலம் கொடுத்தா வந்திருக்கிறீங்க இல்லையே? நீங்களாக வந்திருக்கிறீங்க, உணர்வோடு உரிமையோடு வந்திருக்கிறீங்க. உதயசூரியனுக்குத்தான் பவித்ரவல்லிக்குத்தான் எங்கள் ஆதரவு என்ற உணர்வோடு வந்திருக்கிறீங்க. ஆக அந்த நிலையில வந்திருக்கக்கூடிய உங்களை நான் கேட்க விரும்புவது, அம்மையார் ஜெயலலிதா கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று கேட்கிறாரு. நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், செஞ்சீங்களா? எதையாவது செஞ்சீங்களா? எதையாவது செஞ்சு தொலைச்சிங்களா? எதையாவது செஞ்சு கிழிச்சிங்களா? எதையும் செய்யல. எதையும் செய்யாத ஜெயலலிதா ஆட்சிக்கு பாடம் புகட்ட மத்தியில மதச்சார்பற்ற ஆட்சி அமைய பவித்ரவல்லிக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்ட நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு தனது முடிவை கைவிடாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என தெரிவித்துள்ள நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இந்த சூழலில் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் தேவைதானா என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரிடமே யதார்த்த நிலையினை கேட்டறிவோம். வணக்கம் சார். இப்போ அந்நிய முதலீடு, சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வந்துவிட்டது, சட்டம் இயற்றிவிட்டது, எல்லாம் சரி. மாநில அரசுகளுக்கு தான் முடிவை கொடுத்திருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட பல அரசுகள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் உங்களது போராட்டங்கள் தேவையற்றது தானே? ஏன் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறீர்கள்? இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. மத்திய அரசு மிக சூழ்ச்சியோடு மிக அழகாக இது மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது மக்களையும் இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு திசை திருப்புகின்ற ஒரு பொய்யான தகவல். ஏன்னா சாதாரணமாக